குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் இன்னொரு பிக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போவோம். சம்மு என்னென்னா, பென்டகனல் லேமினா ஆஃப் எட்ஜஸ் 25 mm is resting on HP with one of its corners such that the plane surface makes an angle of 6 degree with HP. The two of the edges containing the corner on which the lamina rests make equal inclination with HP. When the edge opposite to the corner makes an angle of 45 degree with VP and nearer to the observer, draw the top and front views of the plane lamina in this position. இதுதான் சம்மு. இந்த சம்மு ஆல்ரெடி நம்ம லெக்சர் 10ல் சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதனுடைய கண்டிஷனும் அந்த லேமினாவோட டைமென்ஷனும் வேறு. நான் எப்பயுமே ஒரு சம்மு பர்டிகுலர் டாப்பிக்கில் எடுத்தோன்னா ஒன்று டைமென்ஷனை மாற்றுவாங்க, அப்படி இல்லைன்னா அதனோட கண்டிஷனை மாற்றுவாங்க, அப்படி இல்லைன்னா லேமினாவே மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, லேமினாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கேட்கலாம், ரெக்டாங்கிள் கேட்கலாம், பென்டகன் கேட்கலாம், ஹெக்ஸாகன் கேட்கலாம், சர்க்கிள் கேட்கலாம், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கேட்கலாம். ஓகே, அப்படி பிளேனை மாற்றலாம், அப்படி இல்லைன்னா அதனோட டைமென்ஷனை மாற்றலாம். ஒரு சம்மில் வந்து டைமென்ஷன் வந்து 40 mmனா இன்னொரு சம்மில் வந்து அந்த ஸ்கொயர் லேமினான்னு எடுத்துக்குவோம். ஒரு சம்மில் 40 mmனா இன்னொரு சம்மில் 50 mmன்னு வரலாம், 30 mmன்னு வரலாம். அப்படி சம்மில் உள்ள டைமென்ஷனை மாற்றலாம், லேமினாவுடைய டைமென்ஷனை மாற்றலாம். அதுவும் இல்லைன்னா அதனோட கண்டிஷன் ஆன் ஹெச்பியா, ஆன் விபியா, ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னரா, ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜஸா, இப்படி கண்டிஷனை மாற்றலாம். இதுதான் சம்மில் உங்களுக்கு வந்து செய்வாங்க. நம்ம சம்மை நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா எப்படி கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இதை தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு சம்மிலையுமே சொல்லுவேன். ஓகே, நான் வழக்கமாக சொல்கிறாப்புல ஒரு சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்டிகுலர் டாப்பிக்கில் பேசிக்ஸை நல்லா பாருங்கள். பேசிக்ஸை புரிஞ்சால் தான் உங்களால் சம்மை சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த சம்மை வந்து அதாவது பென்டகனல் லேமினாவில் லெக்சர் 10ல் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேனில் லெக்சர் 10ல் பார்த்தீங்கன்னா இந்த சம் எடுத்திருப்பேன். அதாவது பென்டகனல் லேமினா போன லெக்சரில் நம்ம பார்த்தது அதே சம்மு தான் இது. இதில் என்னென்னா லேமினாவோட டைமென்ஷனை மாற்றிருக்கான், அதனோட கண்டிஷனை மாற்றிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே மாற்றம் இல்லை. அது புரிஞ்சது அப்படின்னோன்னா டெஃபினட்டாக உங்களால் இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த ஆன்சர் வந்து போன லெக்சருக்கான ஆன்சர். ஓகேங்களா, இதில் என்ன மட்டும் மாறுது அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா இதே சம் எடுத்து உங்களுக்கு, அதாவது போன லெக்சனுடைய ஆன்சர் எடுத்து அப்படியே வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சம்மு, அதாவது இப்போ கேட்டிருக்க சம்முக்கான ஆன்சர் இது கிடையாது. லாஸ்ட் லெக்சனுடைய ஆன்சர்லேருந்து என்ன மாறுதுங்கிற ஒரு டிஃப்ரென்ஸை உங்களுக்கு சொல்லுவோன்னு தான் இது லாஸ்ட் லெக்சனுடைய ஆன்சரை அப்படியே வச்சுருக்கேன். முதல்ல சம்மை என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பென்டகனல் லேமினா ஆஃப் எட்ஜஸ் 25 mm. ஒரு பென்டகனல் லேமினா இருக்குது, அதனுடைய எட்ஜ் இல்லைன்னா சைடு என்ன சார் அப்படின்னோன்னா 25 mmன்னு சொல்கிறான். ஓகேங்களா, ஆனால் இது லாஸ்ட்டு சம்மில் 30 mm இருந்திருக்கு, இந்த சம்மில் 25 mmன்னு கொடுக்குறான். ரைட்டுங்களா? ஓகே, தென் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி வித் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர். ஓகே, ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி வித் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னருங்கிறான். ஓகே, அப்போ கார்னர் அப்படின்னோன்னா ஏ சார் அப்படின்னோன்னா இதுதான் ஒரு லேமினாவுடைய கார்னர். ஓகே, எப்போ when it is inclined with HP,
அதாவது ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்கும்போது அது கார்னரில் இருக்குங்கிறான். ஆனால் இந்த சம்மில் என்ன சார் அப்படின்னோன்னா, இங்கே பாருங்கள் ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த கண்டிஷனில் அதாவது ஸ்டேஜ் 1ல் வந்து இந்த கண்டிஷனில் லேமினா எப்படி இருக்குது, அதில் இந்த டைரெக்ஷனில் இன்க்ளைண்டாக இருக்கிறப்ப இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ். ஓகே, இதை உங்களுக்கு ஒரு பென்டகன் லேமினா வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் லெக்சரில் நம்மளுக்கு வந்து லேமினா அப்படி இருக்குது. ஓகேங்களா? பிளேன் சர்ஃபேஸ் வந்து பேரலல் டு ஹெச்பி. ஆன் ஹெச்பி அப்படின்னோன்னா பிளேன் சர்ஃபேஸ் பேரலல் டு ஹெச்பின்னு எடுத்துக்குவோம். இப்படி தான் இருக்குது. போன லெக்சரில் ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜ் அப்படிங்கிறப்ப எட்ஜுங்கிறப்ப எது நம்மளுக்கு இதுதான் ஒரு லேமினாவுடைய எட்ஜஸ், இல்லைன்னா சைடுன்னு சொல்லலாம். கார்னர் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னோன்னா இதுதான் கார்னர். இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் நம்மளுக்கு கார்னர். இது போன லெக்சர்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இது வந்து கார்னர். ரெண்டு கார்னரும் இணைஞ்சி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னோன்னா எட்ஜ் இல்லைன்னா சைடு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் லெக்சரில் லேமினா வந்து ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ் வென் இட் இஸ் இன்க்ளைன்ட் வித் ஹெச்பி. அதாவது லேமினா வந்து ஹெச்பிக்கு கோணத்தில் இருக்கும்போது இது ஒரு பக்கத்தில் இல்லைன்னா எட்ஜில் வந்து நிற்கிறதுனா கண்டிஷன் இப்படி. ரைட்டுங்களா? ஓகே, இப்படி ஸ்டேஜ் 1ல் பேரலல் டு ஹெச்பியில் இப்படி இருக்குது. வென் இட் இஸ் இன்க்ளைன்ட் வித் ஹெச்பி, ஓகே, இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ் ஆர் சைடு அப்படிங்கிறப்ப அதாவது ஹெச்பிக்கு கோணத்தில் இருக்கும்போது அந்த லேமினா ஒரு எட்ஜில் இல்லைன்னா பக்கத்தில் நிற்கும். அப்படிங்கிறப்ப லேமினா இப்படி இருக்கும், இப்படி நிற்கிது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு சைடு ஆர் எட்ஜுங்கிறது இது. அப்போ இப்படி இன்க்ளைண்டாக இருந்தால் தான் எட்ஜில் இருக்கும். இதை விட்டுட்டு இப்படி இன்க்ளைண்டாக மாற்றினேன்னா இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர். பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ இந்த டைரெக்ஷனில் இன்க்ளைண்டாக இருக்கிறப்ப இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜ் ஆர் சைடு. இப்போ இதே டைரெக்ஷனை மாத்திரம் பாருங்கள். இப்படி இருக்கிறப்ப ஓகே, வென் இட் இஸ் இன்க்ளைன்ட் வித் ஹெச்பி, இப்போயும் இன்க்ளைன்ட் வித் ஹெச்பி தான். இதுதானே நம்மளுக்கு ஹெச்பி. இப்போயும் ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக தான் இருக்குது. இன்க்ளினேஷனோட டைரெக்ஷனை மாத்திரனால எதுவும் மாறாது. ஆனால் இப்போ இன்க்ளைண்டாக இருக்கிறப்ப இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர், ஒரு கார்னரில் நிற்குது. இப்படி இருக்கிறப்ப இந்த எட்ஜை பாருங்கள். இதை லாஸ்ட் லெக்சர்லேயே சொல்லுவேன். இந்த சைடும் இந்த ஹெச்பிக்கு எப்படி இருக்குது அப்படின்னோன்னா ஈக்குவல் இன்க்ளைன், அதாவது சம கோணத்தில். இப்போ இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரியில் இருக்குங்கிறான். புரியுதுங்களா? ஓகே, இதுதான் சார் இந்த சம்மில் சொல்லியிருக்கான். ஓகே, அப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னோன்னா ஓகே, வென் இட் இஸ் இன்க்ளைன்டு லாஸ்ட் லெக்சர்லேயே பாருங்கள். இதே சம்மை ஸ்டேஜ் 1ல் டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ வரைகிறோம். அதுதான் நம்மளுக்கு ஸ்டேஜ் 1. ஓகே, அதே ஸ்டேஜ் 2ல் வென் இட் இஸ் இன்க்ளைன்டு வித் ஹெச்பி இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ்னால் இன்க்ளினேஷன் இப்படி இருக்கணும். அதனால தான் இன்க்ளினேஷன் என்ன இருக்குது, என்ன ஹெச்பி இன்க்ளினேஷன் கொடுத்துருக்கானோ அந்த இன்க்ளினேஷனுக்கு ஒரு இன்க்ளைன் லைனை வரைஞ்சோம். லாஸ்ட் லெக்சரில் ஸ்டேஜ் 1னுடைய ஃப்ரண்ட் வியூ எடுத்தோம். அப்படியே அந்த ஹெச்பி இன்க்ளினேஷனில் பேஸ் பண்ணோம். லாஸ்ட் லெக்சரில் நல்லா பாருங்கள். ஆனால் இந்த சம்மில் என்ன சொல்கிறான்னா இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னருங்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இன்க்ளினேஷனை ஓகே அப்படியே என்ன பண்ணணும், இப்படி ரிவர்ஸாக மாற்றணும். ஓகேங்களா? இப்படி இருக்கிறப்ப இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜ் ஆர் சைடு. இதே சமயம் இப்படி நீங்கள் திருப்புங்க, இன்க்ளினேஷனை இப்படி திருப்புறப்ப இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர். இப்போ கார்னரில் தானே நிற்கிது பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இன்க்ளினேஷனை என்ன டிகிரி ஹெச்பி இன்க்ளினேஷன் கொடுக்கணும் இப்படி வரைஞ்சிங்கன்னா இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர். ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னு இப்போ பாருங்கள், கார்னர் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ இன்க்ளினேஷன் இப்படி வர்றப்ப இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர்னு வந்துடும். இந்த ஒரே ஒரு மாற்றம் தான் சார் இதில். புரியுதுங்களா?
அதாவது டைமென்ஷனை மாற்றிருக்கான். இங்கே வந்து சைடு எவ்வளவு 30, லேமினாவோட சைடு எவ்வளோ சார் அப்படின்னா 30. இந்த சம்மில் சைடு என்னன்னு சொல்லியிருக்கான் 25. ஓகேயா, லேமினாவுடைய பெண்டகல் லேமினாவுடைய சைடு 25 mm கொடுக்குறான். அது ஒரு மாற்றம். இன்னொன்று, போன லெக்சரில் ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு ஆர் ஏட்ஜ் வென் இட் இஸ் இன்க்ளைன்ட் வித் ஹெச்பின்னு கொடுத்துருக்கான். இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர் வென் இட் இஸ் இன்க்ளைன்ட் வித் ஹெச்பி. இது வந்து ஹெச்பிக்கு கோணத்தில் இருக்கும்போது கார்னரில் இருக்குங்கிறான். இந்த ஒரே ஒரு மாற்றம் தான். நீங்கள் ஸ்டேஜ் 1 இதே மாதிரி தான் வரையணும். ஸ்டேஜ் 2ல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹெச்பி இன்க்ளினேஷனை ஓகே ஸ்டேஜ் 1க்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் ஹெச்பி இன்க்ளினேஷனை வரைகிறப்ப ஓகே இட் சுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர் அப்படிங்கிறப்ப இந்த இன்க்ளினேஷன் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வரைஞ்சிக்கங்க. ஓகே, அப்போ ஹெச்பி இன்க்ளினேஷன் இந்த சம்மில் எவ்வளோ சொல்லியிருக்கான் 60 டிகிரி கொடுத்துருக்கான். ஆனால் லாஸ்ட் சம்மில் எவ்வளோ சார் அப்படின்னா 45 டிகிரி கொடுத்துருக்கான். ஓகே, இந்த சம்மில் 60 டிகிரி கொடுத்துருக்கான். இந்த 45 டிகிரி இந்த டைரெக்ஷனில் இல்லாமல் இந்த டைரெக்ஷனில் 60 டிகிரிக்கு ஹெச்பி இன்க்ளினேஷனை வரைஞ்சி ஓகே லாஸ்ட் லெக்சனுடைய ப்ரொசீஜரை அப்படியே ஸ்டேஜ் 2ல் ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரிமைனிங் ஸ்டேஜ் 3ல் விபி இன்க்ளினேஷன்லாம் சேம் ப்ரொசீஜர்லாம், அதில் எதுவுமே மாற்றமே இல்லை. ஒன்லி ஸ்டேஜ் 2ல் கண்டிஷனில் மாற்றம். ஓகேங்களா? ஓகே, ஸ்டேஜ் 3 விபி இன்க்ளினேஷனில் எதுவும் ஒன்றும் மாற்றம் இல்லை. என்னென்னா அளவு தான் மாற்றம். இந்த அதாவது லாஸ்ட் லெக்சரில் நம்மளுக்கு விபி இன்க்ளினேஷன் எவ்வளோ சார் அப்படின்னா 30 டிகிரி கொடுத்துருக்கான். இதில் என்ன சார் அப்படின்னா 45 டிகிரி கொடுத்துருக்கான். வேறு எதுவுமே மாற்றம் இல்லை. ஸ்டேஜ் 3யை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் லெக்சரில் என்ன மெத்தடோ அதே மெத்தடை ஓகே இந்த ஸ்டேஜ் 2னுடைய டாப் வியூவுக்கு ரெலவெண்ட்டாக ஸ்டேஜ் 3ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே டாப் வியூவை கொடுத்துருக்குற விபி இன்க்ளினேஷன் 45 டிகிரிக்கு ரைட்டுங்களா வரைஞ்சி கரஸ்பாண்டிங் வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைன் ஓகேங்களா லாஸ்ட் லெக்சரில் எப்படி பண்ணமோ அதாட்டம் பண்ணி ஃபைனல் ஃப்ரண்ட் வியூவை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் சொன்ன மாற்றம் மட்டும்தான் இந்த சம்மில், வேறு எதுவுமே கிடையாது. ரிமைனிங் ப்ரொசீஜர் எல்லாமே சிமிலர் டு லாஸ்ட் லெக்சர் 10 ரைட்டுங்களா. இப்போ இந்த சம்மை நான் இன்னும் ஃபுல்லாக படிக்கலை. ஓகே, அந்த ஹெச்பி கண்டிஷன் அதாவது ஹெச்பி இன்க்ளினேஷன் வித் லேமினா எப்படி எதை மையமாக வச்சு நிற்கிது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை மட்டும்தான் சொன்னேன். ரிமைனிங் சம்மை நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன், என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம். The two of the edges containing the corner on which the lamina rest make equal inclination with HB. அதாவது லேமினா வந்து கார்னரில் ஹெச்பி இன்க்ளினேஷனாக நிற்கிறப்ப அதனுடைய 2 சைடு வந்து ஹெச்பிக்கு ஈக்குவலாக இன்க்ளைண்டாக இருக்கும்னு சொன்னேன். இந்த சம்மில் சொல்லியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா. தென் அடுத்தது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா when the edge opposite to the corner makes an angle of 45 degree with VP. ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த கார்னர் வந்து இருக்குது, இந்த கார்னருக்கு எதிர்த்தாப்பில் உள்ள இந்த எட்ஜு இல்லைன்னா சைடு என்ன சொல்கிறான் அப்படின்னா விபிக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா 45 டிகிரிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ரைட்டுங்களா. ஓகே, அப்போ என்ன சார் அப்படின்னா இந்த எட்ஜு வந்து 45 டிகிரிக்கு இன்க்ளைண்டாக இருக்கிறாப்புல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள்,
இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்கிறாப்புல இதை வந்து நம்ம ஹெச்பி ஹரிசாண்டல் பிளேன் வச்சுக்குவோம். இந்த ரெட் பிளாக்கை வந்து நம்ம வெர்டிக்கல் பிளேன் வச்சுருப்போம். ஓகேங்களா, இந்த ரெட் பிளாக்கை வெர்டிக்கல் பிளேன் விபின்னு வச்சுக்குவோம். இப்போ நம்மளுக்கு சம்மில் என்ன சொல்கிறான் அப்படின்னோன்னா, the edge opposite to the corner makes an angle of 45 degree with VP அப்படிங்கிறான். அதாவது இப்போ இதுதான் லேமினா உங்களுக்கு. இந்த கார்னர் இது, இந்த கார்னருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த எட்ஜ் வந்து ஓகே விபிக்கு 45 டிகிரி இன்க்ளைனில் இருக்குங்கிறான். அப்போ விபிக்கு 45 டிகிரி இன்க்ளைண்ட் அப்படின்னோன்னா எப்படி சார் இருக்குது அப்படின்னோன்னா இந்த டைரெக்ஷனில் எப்படி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி இருந்தால் தான் உங்களுக்கு விபிக்கு இப்போ 45 டிகிரி. இங்கே பாருங்கள், விபி இது ரெட் பிளாக்கு. அப்போ ரெட் பிளாக் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இப்போ பாருங்கள் இந்த இன்க்ளினேஷன். ஓகே, இது இருக்கா? இந்த இன்க்ளினேஷன். ஓகே, இந்த இன்க்ளினேஷன் இந்த விபிக்கு எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 45 டிகிரிங்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த சைடு. ஓகே, இந்த சைடு வந்து விபி இங்கே இருக்குது விபி. இந்த சைடு விபிக்கு 45 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது இந்த இன்க்ளினேஷன். ரைட்டுங்களா? 45 டிகிரி. அப்போ இந்த 45 டிகிரி இன்க்ளினேஷன் வந்து நம்மளுக்கு விபி இன்க்ளினேஷன் எதில் கிடைக்கும் அப்படின்னோன்னா டாப் வியூவில் தான் கிடைக்கும். அப்போ இங்கே டாப்லேருந்து நின்று பார்க்குறப்ப இந்த விபி இன்க்ளினேஷனை வரைஞ்சி அந்த விபி இன்க்ளினேஷனில் லேமினாவுடைய சைடை பேஸ் பண்ணி பென்டகன் டாப் வியூவை கம்ப்ளீட் பண்ணி ஸ்டேஜ் 3னுடைய டாப் வியூவை கம்ப்ளீட் பண்ணி அந்த டாப் வியூவிலேருந்து கரஸ்பாண்டிங் வெர்டிக்கல் லைன், அடுத்தது ஸ்டேஜ் 2னுடைய ஃப்ரண்ட் வியூலேருந்து கரஸ்பாண்டிங் ஹரிசாண்டல் லைனை மீட் பண்ணி தேவையான பாயிண்ட்ஸை நோட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ வந்து லாஸ்ட் லெக்சர் 10 எப்படி கம்ப்ளீட் பண்ணோமோ அதே மாதிரி செய்கிறப்ப நம்மளுக்கு இந்த ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ கிடச்சிரும். இப்போ பென்டகனல் லேமினாவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன். இது மாதிரி இன்னும் சில லேமினா சொல்கிறேன் பாருங்கள், அதனோட கண்டிஷன் எப்படியெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இது என்ன சார் அப்படின்னோன்னா ஹெக்ஸகனல் லேமினா. இப்போ ஹெக்ஸகனல் லேமினா ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர் வென் இட் இஸ் இன்க்ளைன்டு வித் ஹெச்பி அப்படின்னோன்னா கண்டிஷன் ஸ்டேஜ் 1ல் இப்படி இருக்கணும். இந்த கண்டிஷனில் வச்சு ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்கிறப்ப இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர். ஓகே, கார்னரில் ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்கிறப்ப இந்த லேமினா கார்னரில் இருக்கணும்னா லேமினா இப்படி தான் இருக்கணும். ஸ்டேஜ் 1ல் அதனுடைய டாப் வியூ இப்படி தான் இருக்கணும். எப்போ பிளேன் லேமினா சர்ஃபேஸ் பேரலல் டு ஹெச்பியில். இதே ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு வென் இட் இஸ் இன்க்ளைன்டு வித் ஹெச்பி அப்படின்னோன்னா இப்படி வந்துடணும் லேமினாவோட பொசிஷன். இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸான் லேமினா தான், அதே பொசிஷனை மட்டும் மாற்றிருக்கேன். ஏற்கனவே இருந்தது இப்படி இருந்தது. இந்த கண்டிஷனில் ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்கிறப்ப இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர். இதே இப்படி இருக்கிறது இப்போ இப்படி மாற்றிட்டேன். மாற்றுறப்ப இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு வென் இட் இஸ் இன்க்ளைன்டு வித் ஹெச்பி. இதே பொசிஷனை எப்படி நான் வைக்கிறப்ப இப்போ ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்கிறப்ப ஓகே இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பொசிஷனை ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கணும். இப்போ இதே இன்னமும் உங்களுக்கு சில கண்டிஷனோட சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா விபிஏ கண்டிஷனை வச்சு என்ன, இந்த 2 சைடும் ஓகேங்களா, எக்ஸனோட இந்த சைடும் ஈக்குவலி இன்க்ளைன் டு விபி அப்படின்னா அப்படி வந்துடும். அதே ஈக்குவலி இன்க்ளைன்டு வித் ஹெச்பி அப்படின்னோன்னா இப்படி வந்துடணும். ஓகே, அதாவது
ஈக்குவலி இன்க்ளைன் டு ஹெச்பி வந்து எப்படி வரும் அப்படின்னா, இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர் when it is inclined with ஹெச்பி. ஓகே, கார்னரில் இருக்கிறப்ப நம்மளுக்கு இந்த ஈக்குவலி இன்க்ளைன்ட் வித் ஹெச்பின்ற கண்டிஷனையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, எப்போ when it is inclined with ஹெச்பி. ஓகே, கார்னரோட பொசிஷன் லேமினாவோட பொசிஷன் இப்படி இருக்கிறப்ப ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்கிறப்ப கார்னர்லையும் இருக்கும். அதே சமயம் கார்னரில் இப்போ இருக்குது, அதே சமயம் இந்த சைடும் ஈக்குவலி இன்க்ளைன்டு வித் ஹெச்பி, அதையும் நாம வச்சுக்கோங்க. ஈக்குவலி இன்க்ளைன்டு வித் ஹெச்பி அப்படி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் லேமினாவோட பொசிஷன் உங்களுக்கு எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இதே விபிஏ கண்டிஷனாக வச்சு 2 ஆஃப் இட்ஸ் சைடு ஈக்குவலி இன்க்ளைன் டு விபி அப்படின்னோன்னா, ஓகேங்களா, லேமினாவோட பொசிஷன் இப்படி வந்துடணும். ஓகே, இதே கண்டிஷனில் என்ன சொல்லலாம், 2 ஆஃப் இட்ஸ் சைடு, இந்த 2 சைடும் பாருங்கள், இந்த சைடும் இந்த சைடும் பர்பண்டிகுலர் டு விபி, விபிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த சைடும்னா லேமினாவோட பொசிஷன் இப்படி. சரி, இன்னொன்று பாருங்கள், 2 ஆஃப் இட்ஸ் சைடு பேரலல் டு விபி அப்படின்னோன்னா லேமினாவோட பொசிஷன் எப்படி வந்துடும் அப்படின்னோன்னா இப்படி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த சைடும் 2 ஆஃப் இட்ஸ் சைடு எக்ஸ்1ஓட சைடு பேரலல் டு விபி அப்படின்னோன்னா லேமினாவோட பொசிஷன் இப்படி. இது மாதிரி கண்டிஷன் என்னவோ ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது ப்ராப்ளத்தில் கொடுக்குறோம், அதுக்கு தகுந்தாப்பில் லேமினாவோட பொசிஷனை நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது பொசிஷனை எப்படி டிபெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு டிபெண்டடாக தான் ரிமைனிங் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 வரும். ஸ்டேஜ் 1 பொசிஷனே தப்புன்னா எல்லா ஸ்டேஜுமே தப்பாகிடும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் லேமினா. ஓகே, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் லேமினா. இப்போ இந்த பொசிஷனில் இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு when it is inclined with ஹெச்பி அப்படின்னா பொசிஷன் இப்படி இருக்கணும். இதே சமயம் பாருங்கள், இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர். ஓகே, when it is inclined with ஹெச்பி அப்படின்னோன்னா ஜஸ்ட்டு பாருங்கள் நல்லா, இந்த சம்மு இப்போ நம்ம எப்படி பென்டகன் பண்ணமோ அதே மாதிரி தான். இந்த பொசிஷனில் இப்படி இன்க்ளைன் பண்ணோன்னா ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு when it is inclined with ஹெச்பி. இதே சமயம் இதே லேமினாவை இப்படி ஜஸ்ட்டு இன்க்ளினேஷனோட டைரக்ஷனை மாற்றுறோம். இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர் when it is inclined with ஹெச்பி. இந்த 2 கண்டிஷனில், அதாவது இதே கண்டிஷனில் 2 ஆஃப் இட்ஸ் சைடு இதுவும் ஈக்குவலி இன்க்ளைன்டு வித் ஹெச்பி. ஓகே, அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எப்போ இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னரில் இருக்கும்போது இந்த சைடும் ஓகேங்களா ஹெச்பிக்கு ஈக்குவலி இன்க்ளைன் அப்படிங்கிற கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, அதே சமயம் இது மாதிரி இருக்கிறப்ப இந்த சைடு வந்து விபியை டிபெண்ட் பண்ணி விபிக்கு பர்பண்டிகுலர்னா, ஓகே, இந்த சைடு ட்ரையாங்குலர் லேமினாவோட இந்த சைடு விபிக்கு எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குன்னா லேமினாவுடைய பொசிஷன் இப்படி இருக்கணும். இப்போ இதே லேமினாவுக்கு ஒன் ஆஃப் இட் சைடு பேரலல் டு விபி அப்படின்னோன்னா ஜஸ்ட்டு மாற்றிக்கணும். நீங்கள் எப்படி சார் அப்படின்னோன்னா பேரலல் டு விபின்னா எப்படி வரணும், இப்போ பாருங்கள், இந்த சைடு இந்த சைடை பாருங்கள். ஓகே, இந்த பேக் சைடு இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு வந்து இப்போ இந்த விபிக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது அப்படின்னோன்னா லேமினாவோட பொசிஷன் இப்படி வந்துடணும். அப்போ ஒரு லேமினாவோடைய பொசிஷன் அப்படிங்கிறது கொஸ்டினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கானோ அதை பொறுத்ததுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா இந்த சம்மு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஆன்சர் என்ன மாற்றம் அப்படிங்கிறத உங்களுக்கு
இந்த சம்மை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு லாஸ்ட் லெக்சர் 10க்கான ஆன்சருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாற்றத்தை மட்டும் நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ரிமைனிங் ப்ரொசீஜர் எல்லாமே லாஸ்ட் லெக்சரில் என்ன சொன்னனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா புரிஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் எனி டவுட் அப்படின்னோன்னா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.